8000 ஆபாச வீடியோக்கள் ஒரு ஃபோனில் இருந்துச்சுன்னு 2 நாள் முன்னாடி ஒரு வீடியோவில் போட்டிருந்தோம். சேலத்தை சார்ந்த மணிகண்டன், அதாவது தாவேகா பிரமுகர் மணிகண்டன் அப்படிங்கிறவரை பற்றி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். அந்த ஒரு பெண் வந்து ஒரு இருட்டு காருக்குள்ளே உட்காந்து யாருக்கிட்டையும் இதை பற்றின விஷயங்கள்லாம் வாக்குமூலமாக சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா? அது ஏன் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அப்போ நம்ம கூட கேட்டிருந்தோம், இதை பற்றிலாம் நீங்கள் வேறு எங்கேயும் எதுவும் கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்கலையா என்னெல்லாம் சொன்னப்போ, இல்லை கொடுத்தோம், எந்த நடவடிக்கையும் இல்லை அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. அது என்ன அப்படிங்கிற விஷயம் இப்போ ஒரு அப்டேட்டாக கிடச்சிருக்கு. அது அப்டேட் என்ன அப்டேட் அப்படின்னா, இவங்க வந்து குழந்தைய பிரிஞ்சு தனியாக வாழ்கிறாங்க, அதோட காசு பிரச்சனையில் இருந்தாங்க. அந்த காசு பிரச்சனை இருக்கும்போது இவங்க போய் உதவி செய்கிற மாதிரி போய் நெருக்கமாக பேசி பழகி ரிலேஷன்ஷிப்லையும் இருந்தாங்க அப்படிங்கிற கதையெல்லாம் முந்தின வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கோம். அந்த வீடியோவை பார்க்காதவங்க தயவுசெய்து அந்த வீடியோ போய் பார்த்துருந்துருங்க. இப்போது அந்த வீடியோவில் அவங்க ஏன் யார்ட்டையும் மக்கள் முன்னாடி ப்ரெஸ்லலாம் உட்காந்து சொல்லாமல் ஒரு காருக்குள்ளே தனியாக உட்காந்து சொன்னாங்க, அதுக்கு முன்னாடி யார்கிட்ட தான் அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அப்படிங்கிற கேள்வி ஒன்று இருக்கு இல்லையா? அதோட தகவல் தான் இப்போ நம்ம கிடச்சிருக்கு. அது என்ன தகவல்னா, அவங்க கிட்டத்தட்ட இந்த மாதிரி அவங்க நெருங்கி பழகிட்டு இருந்த சமயத்துலையும் அவங்க வீடியோ கால் பேசுகிற சமயத்துலையும் அந்த வீடியோவை எடுத்து வச்சுக்கிட்டு பிளாக்மெயில் பண்ணுறதுக்காக இருந்திருக்காங்க. பட் அதை தெரிஞ்சுட்டு முன்னாடியே அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது அந்த லேடி அந்த வீடியோவை டெலீட் பண்ணிட்டாங்க. பட் ஆனால் அந்த ரீசைக்கிள் பின்ல போய் டெலீட் பண்ணுன்ற அளவுக்கு அவங்களுக்கு தெரியலையா இல்லை என்னன்னு தெரியல. பட் அதுக்கான சூழல் அமையலையான்னு தெரியல. நீ டெலீட் பண்ணிட்டா அந்த வீடியோ வேணாலும் எடுக்க முடியாதா? நீ இப்போ என் கூட இந்த மாதிரி என்னோட நண்பர்கள்கிட்டையும் நீ போய் இருக்கணும் அப்படின்னு சொல்லி மிரட்டி டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சதுனால அவன் ஃபோனில் இருந்து சில வீடியோக்களைலாம் ஃபைல்ஸ் மூலயமா அவங்களோட ஃபோனுக்கு ஷேர் பண்ணி வச்சுட்டாங்க ஒரு ஆதாரத்துக்காக. அந்த ஆதாரத்தையும் வச்சு என்ன நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி சேலம் கமிஷனர் ஆஃபீஸ்க்கு ஒரு லெட்டர் மூலியமா ஒரு கம்ப்ளைண்ட்டை தெரிவிச்சிருக்காங்க. அந்த கம்ப்ளைண்ட் என்ன ஆகும்? அந்த கம்ப்ளைண்ட் ஆட்டோமேட்டிக்கா யாரு, அந்த நபர் யாரு, அந்த நபர் சம்பந்தப்பட்ட காவல்துறை எங்க அப்படிங்கிற தகவல் அடிப்படையில் அந்த ஸ்டேஷனுக்கு அந்த கம்ப்ளைண்ட் ஃபார்வர்ட் ஆகும். அதன் அடிப்படையில் மணிகண்டனை கூப்பிட்டு அந்த காவல்துறை அதிகாரிகள் விசாரணை செய்வாங்க. ஆனால் இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அதே மாதிரி கமிஷன் ஆஃபீஸ்லேருந்து இந்த கம்ப்ளைண்ட்டும் கொல்லாம்பட்டி காவல் நிலையத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த கொல்லாம்பட்டியில் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள்லாம் மணிகண்டனை பெயரளவுக்கு கூப்பிட்டு விசாரிக்கிறான்ற பேரில் விசாரித்து அவன் ஃபோனை வாங்கி இருக்கிற வீடியோக்கள்லாம் சும்மா டெலிட் மட்டும் பண்ணிவிட்டு அவனை ஒரு வார்ன் மட்டும் பண்ணி விட்டுட்டாங்க. ஆனால் அவனை அரெஸ்ட் பண்ணல, எந்த ஒரு மேல் நடவடிக்கையும் எடுக்கலை. அது ஏன் அப்படின்னு இன்னும் கொஞ்சம் ஆராயும் போது ஒரு திடீரும் தகவல்கள் ஒன்று கிடைக்குது. ஏன் அப்படின்னா, அவன் கொல்லாம்பட்டியில் பேருக்கு மளிகை கடைன்னு ஒன்று வச்சுக்கிட்டு அந்த மளிகை கடைக்குள்ள புகையிலை மற்றும் குட்கா பொருட்களை எல்லாம் அதிகமாக வச்சு மாணவர்கள் அப்புறம் இன்னும் நிறைய பேருக்கு சப்ளை செய்யறதா இருக்கு. இந்த அடிப்படையில் இவன் நிறைய முறை போலீஸ் ஏற்கனவே அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, வார்ன் பண்ணியிருக்காங்க. அந்த கேஸ்லாம் நிறைய அடிக்கடி என்கொயரி போக வேண்டியிருக்கு. அது நாட் ஓன்லி கொல்லாம்பட்டியில் மட்டும் கிடையாது, சேலம், தருமபுரி, கோயம்புத்தூர், நாமக்கல், இந்த சுற்றுவட்டார மாவட்டங்கள் பிளஸ் கிருஷ்ணகிரி உட்பட இந்த சுற்றுவட்டார மாவட்டங்களில் இருக்கக்கூடிய நிறைய காவல் நிலையங்கள்ல இவன் மேல புகார் இருக்கு. அப்படி ஒரு வகையில தான் கொல்லாம்பட்டி ஸ்டேஷன்லயும் மேல புகார் இருக்கு. அது விசாரணைக்காக அடிக்கடி போய் வந்ததுல அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளோடலாம் நெருக்கமா பழகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட்டு அவங்க கூட நட்போட பழகி வந்துட்டு இருக்கான். அந்த அடிப்படையில தான் காவல்துறை இவனை அரெஸ்ட் பண்ணி மேல் நடவடிக்கை எடுக்காம அந்த போட்டோஸ், அந்த ப்ரூஃப்ஸ், அந்த வீடியோஸ் எல்லாம் மட்டும் டெலீட் பண்ணி விட்டு போயிருமே ஒழுங்காருன்னு வான் மட்டும் பண்ணி விட்டுட்டாங்களாம். இங்கே ஒரு பொண்ணு பாதிக்கப்பட்டு கதறி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நீ வந்து இங்கே வான் பண்ணி விட்டுருக்க. ஸோ கமிஷனர் ஆஃபீஸில் சொல்லி இங்கே போலீஸ் ஸ்டேஷனுக்கும் போய் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை. பட் இதுக்கு மேலே என்ன மாதிரி இன்னும் ஒரு பொண்ணு பாதிக்கப்படக்கூடாது, என்ன ஆனாலும் சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு துணிஞ்சு அந்த பொண்ணு வெளியே வந்து நியூஸ் தமிழ் 24/7 அப்படிங்கிற ஒரு சேனலோட ரிப்போர்ட்டர்கிட்ட கூப்பிட்டு இப்படி ஒன்று நடந்துச்சுங்க, இதெல்லாம் தான் ப்ரூஃபு, இப்படியெல்லாம் நடந்திருக்கு, நீங்கள் இந்த செய்தியை எப்படியாவது வெளியே கொண்டு வாங்க, என்னன்னாலும் நான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த வீடியோ நம்ம ஆல்ரெடி போன வீடியோலேயே பதிவு பண்ணியிருக்கோம், பார்க்காதவங்க பார்த்துருங்க. கமிஷனர் ஆஃபீஸ் காவல்துறையெல்லாம் நம்பி ஒரு லேடிஸ் உங்களை நம்பி வந்து புகார் கொடுக்குறாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? வாங்குற சம்பளத்துக்கு இதுக்கான நடவடிக்கையை நேர்மையாக எடுக்கணும். தெரிஞ்சவன், அக்கம் பக்கத்துவன், அவன்கிட்ட அந்த இதுக்கு லஞ்சம் வாங்கினேன், இந்த இதுக்கு லஞ்சம் வாங்கினேன்ட்டு மக்கள் பாதிக்கப்பட்டாலும் பரவாயில்ல, எனக்கு காசு வந்தா சரின்ட்டு அவனை காப்பாத்துறது என்ன மாதிரியான கேவலமான செயல். ஸோ இந்த காரில் உட்காந்து வீடியோ எடுத்தவர் வந்து நியூஸ் தமிழ் 24/7 அந்த சேனலோட ரிப்போர்ட்டர். ஸோ அவரோட அடிப்படையில் அந்த வீடியோ பயங்கரமாக ட்ரெண்ட் ஆனிச்சு. அந்த ட்ரெண்ட் ஆனதுக்கு அப்புறம் இன்றைய தேதிக்கு மணிகண்டன் அவனை அரெஸ்ட் பண்ணி விசாரிச்சுட்டு இருக்கிறதாக ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. அப்போ நீங்க குற்றவாளியை கண்டுபிடிச்சி அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னாலே அந்த விஷயம் வெளியே தெரிஞ்சு பூதாகரமாகி ஒரு ட்ரெண்டிங் ஆனாதான் காவல்துறை நடவடிக்கை எடுக்குமா? அப்போ கிட்டத்தட்ட காவல்துறையுமே குற்றங்களை தடுக்கணும், மக்களை பாதுகாக்கணும்னு யாரும் நடவடிக்கை எடுக்கிறது இல்லை. தலைக்கு மேல தண்ணி போனாதான் நான் அதுக்கு ஏதாவது செய்வேன் அப்படிங்கிற மாதிரி. பிரச்சனை ரொம்ப தவிர்க்க முடியாம போகுதுன்னா நம்ம வேலை செய்யலாம், சாமானிய மக்கள் தானே, இவங்க போய் என்னத்தை செஞ்சிட போறாங்க, என்னத்தை பண்ணிட போறாங்க அப்படின்ற ஒரு அசால்ட்டு தனத்துல தானே நீங்க இந்த மணிகண்டனை எல்லாம் தப்பிக்க விட்டுருக்கீங்க. ஸோ காவல்துறையை தனது கட்டுப்பாட்டில் வச்சிருக்கக்கூடிய முதலமைச்சர் விஜய் அவர்கள் இவங்களுக்கெல்லாம் தனியா ஒரு கைட்லைன்ஸே போட்டாவது கொடுத்து முடிஞ்ச அளவுக்கு மக்களோட சேஃப்டி அண்ட் மக்களோட பிரச்சனை தான் முக்கியம், நீங்க வாங்கக்கூடிய லஞ்ச பணத்துக்கு விசுவாசமா இருக்காதீங்க,
வாங்குற சம்பளத்துக்கு கொஞ்சமாவது நேர்மையாக வேலை செய்யுங்க. இந்த மக்களோட வரி பணத்தில் தான் உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறோம், அவங்களை காப்பாற்றுறதுக்கு தான் அவங்களெல்லாம் நியமிச்சிருக்கோன்றத பொட்டு அடிச்ச மாதிரி சொல்லி யாராவது ஒருத்தர் உங்களுக்கு புரிய வைங்க. அதை மீறியும் நீங்கள் இப்படி தான் செய்வீங்கன்னா உடனுக்குடன் அவங்களெல்லாம் தூக்கி பதவியில் இருந்து சஸ்பென்ஸ் எல்லாம் பண்ணாதீங்க, டிஸ்மிஸ் பண்ணி தூக்கி எறிஞ்சிருங்க. ஏன்னா அடுத்த ஜென்ரேஷன் அவ்வளோ பேர் ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைக்காதான்னு டே நைட்டாக படித்து கஷ்டப்பட்டு ஒரு வேலை கிடைச்சிடாதான்னு இயங்கிட்டு இருக்கான். அவங்களுக்கு வேலையை கொடுங்க. அந்த வேலையை கொடுக்கும்போதே அவங்களுக்கு லஞ்சம் ஊழலை எப்படிலாம் செய்யலாம்னு சொல்லி தராமல் மக்களுக்கு எப்படியெல்லாம் சேவை செய்யலாங்கிறத கற்றுக் கொடுங்க. அதையும் தாண்டி இப்படிலாம் செஞ்சு ஒரு பிரச்சனை நீ மாட்டினா கூட உனக்கு வார்னிங்லாம் கிடையாது, டேரக்டாக டிஸ்மிஸ் தான், அடுத்த வேலைக்கு அடுத்தவன் தயாராக இருக்கான். இப்படிங்கிற பயத்தோடையே பல பேரை வேலைக்கு சேருங்க. அந்த பயத்திலேயாவது கொஞ்சம் பேர் நேர்மையாக வேலை செய்வாரான்னு பார்க்கலாம். அடுத்த கட்டமாக இன்னொரு ஷாக்கிங்கான ஒரு நியூஸ் ஒன்று வந்திருக்கு. நம்ம வெள்ளிக்கிழமைகளில் நிறைய மசூதிகளுக்கு வெளியே பார்த்துருப்போம், பர்தா போட்டுக்கிட்டோ இல்லை நிறைய பேர் இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவர்கள்லாம் வந்து சில பேர் யாசகம் கேட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. அந்த அடிப்படையில் சென்னையில் இங்கே இருக்கக்கூடிய ஒரு மசூதிக்கு வெளியே ஒரு அம்மா வந்து கையில் குழந்தையோட கிட்டத்தட்ட ரொம்ப நேரமாக அங்கே நின்று யாசகம் பெற்றுட்டு இருந்திருக்காங்க. அந்த டைமில் அந்த குழந்தையோட அசைவே இல்லாமல் இருக்குன்னு யாரோ ஒருத்தர் முகமது அலி ஜின்னா அப்படிங்கிற நபருக்கு கால் பண்ணி சொல்லியிருக்காங்க. அவர் யார் அப்படின்னா ஒரு தனியார் வங்கியில் மேலாளராக பணிபுரிஞ்சிட்டு இருக்காரு. அது போக இந்த பிச்சைக்காரர்கள்ட்ட இருக்க குழந்தைகள் எல்லாம் மீட்டு அவங்களுக்கு பொருளாதார உதவிகள் செய்யக்கூடிய ஒரு சோஷியல் சர்வீஸ் ஒர்க்கும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த அடிப்படையில் இவருக்கு ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க. அவரும் வந்து யாருமா நீங்கள் ஒரு 1.5 மணி நேரமாக இங்கேயே நிற்கிறீங்க, குழந்தை அசைவில்லாமல் இருக்குது, என்ன விஷயம் என்ன அப்படின்னு கேட்கும்போது நாங்கள் இந்த மாதிரி யாசகத்துக்காக நிற்கிறேன் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. அப்படிங்களா, நீங்கள் குழந்தைய வச்சுட்டுலாம் யாசகம் எடுக்காதீங்க, உங்களோட ஆதார் கார்டு, உங்கள் கணவரோட ஆதார் கார்டு, இந்த குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட் இதெல்லாம் கொடுங்க, நாங்கள் ஒரு சோஷியல் ஒர்க்லாம் பண்ணிட்டு இருக்கோம், அது மூலிமா உங்களுக்கு நாங்கள் நிதி தரோம், ஸோ நீங்கள் கஷ்டப்படாமல் இருக்கிறதுக்கான ஒரு சில உதவிகளை நாங்கள் ஏற்பாடு செஞ்சு தரோம் அப்படின்னு சொல்லும்போது இல்லைங்க அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அப்படின்னு நம்ம நழுவு பார்த்துருக்காங்க. வெளியே போயிட்டு போலீஸை கூப்பிட்டு போய் வண்டியில் ஏற்றிடுவேன். மாலத்தீன் பேக் வச்சு எதுக்கு புர்கா போட்டு வந்து பிச்சை எடுக்கணும்? எதுக்கு புர்கா போட்டு இஸ்லாமோட இது எதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுங்க? பேக் மாலத்தீன் போட்டுருக்கு. போலீஸை கூப்பிடுற நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு வெயிட் பண்ணு, போலீஸை கால் பண்ணு. இல்லை இப்படிலாம் நீ பண்ணக்கூடாது, நாங்கள் ஏழப்பட்டங்கோ எங்களுக்கு பாரு ஆப்போசிட். உன் பேக் என்ன தான் கேட்டேன், நான் உன் பேக் என்ன தான் கேட்டேன். நீ சொல்லு போல எல்லாத்தையும் கூப்பிடு 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 கூப்பிட்டு கூப்பிடு சொல்லு. இல்ல இருக்க டாக்குமெண்ட் பேச சொல்லுமா, இந்த டாக்குமெண்ட் பேச சொல்லு. கூப்பிடு போலீஸை கூப்பிட்டுருக்கியா, போலீஸை கூப்பிட்டு எங்க நிக்க உதவி பண்றேன்னு சொல்லும்போது இல்லைங்க டாக்குமெண்ட்ஸ் எதுவும் கையில் இல்லை, எல்லாமே என் வீட்டில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சு நழுவு பார்த்துருக்காங்க. அவரும் விடாப்புடியா பரவாயில்லைங்க வீட்டில் இருந்தா என்ன, நீங்க உங்களோட கான்டாக்ட் நம்பரை கொடுங்க, வீட்டுக்கே வந்து உங்களுக்கு தேவையான பண உதவிகளை செய்யறேன், உங்களுக்கு அது ஓரளவுக்கு பெருதவியா இருக்கும் அப்படின்லாம் சொல்லும்போது அவங்க ஏதேதோ சொல்லி 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 நழுகிறதுக்கே பார்க்கறதுனால இவருக்கு சந்தேகம் ரொம்ப உறுதியாயிருச்சு. உடனே இவர் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னா, சரி நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நீங்கள் பேசுறதெல்லாம் எனக்கு ஒரு நம்பிக்கை ஒரு சந்தேகமாக இருக்குது, நான் போலீஸ்க்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறேன், போலீஸ் இங்கே வரட்டும், அவங்க வந்து உங்களை வெரிஃபை பண்ணிட்டு அனுப்பட்டும், குழந்தையும் உங்களையும் வெரிஃபை பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த அம்மா உடனே ஒரு பர்த் சர்டிஃபிகேட் எடுத்து காட்டுறாங்க. இதுக்கு முன்னாடி இவ்வளோ நேரம் வரைக்கும் எல்லாம் வீட்டில் இருக்குன்னு சொன்னாங்க, இப்போ திடீர்னு ஒரு பர்த் சர்டிஃபிகேட் எடுத்து காட்டுறாங்க. அந்த பர்த் சர்டிஃபிகேட்ல பார்த்தா குழந்தையோட பேர் யோகேஸ்வரின்னு இருக்கு, நீங்க பர்தா போட்டிருக்கீங்க, கையில் இருக்கிற குழந்தை பேர் யோகேஸ்வரி. இதை பார்த்த உடனே அந்த ஜின்னா அப்படிங்கிறவருக்கு சந்தேகம் ரொம்ப அதிகமாயிருச்சு. என்னங்க குழந்தை பேர் யோகேஸ்வரின்னு மாற்று மதத்து பேரை போட்டிருக்கு, நீங்க இப்படி பர்தா போட்டுட்டு வந்து இங்க நின்று யாசகம் பெற்றுட்டு இருக்கீங்கன்னு கேட்கும்போது இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பேரையும் சொல்றாங்க, அதுவும் மாற்று மதத்தை சேர்ந்த பேராக தான் இருக்கு. அப்ப அவங்க ஒரு விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி வெள்ளிக்கிழமையில பர்தா போட்டு வந்து நின்னோம்னா நமக்கு இந்த மாதிரி யாசகம் போடும்போது செலவுக்கு அது ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதுக்காக நான் இப்படிலாம் வந்து நிற்கிறேங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படிலாம் சொன்னால் கூட பரிதாபப்பட்டு விட்டுருவாங்கன்னு சொன்னாங்களோ என்னவோ தெரியல. இதை சொன்னவும் அவங்க அப்படி இப்படின்னு ஏதோ சமாளிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இல்லை மாட்டிக்க போகிறோம் ஏதோ நடந்துருமோன்ற பயத்தில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அங்கே அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் ஐயோ பா என்னை காப்பாற்றுங்க, இவர் என்ன தப்பா அழைக்கிறாரு அப்படின்னு பா பூன்னு கத்த ஆரம்பிச்சிருக்காங்க. உடனே இவர் அந்த ஏரியாவுக்கு சார்ந்தவர், அங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இவரோட சோஷியல் சர்வீஸ் செய்கிறவர், ஒரு வங்கியில் மேலாளராக இருக்காரு, இவர் ரொம்ப டீசெண்டானவர், நிறைய நல்லது செஞ்சுக்கிட்டு இருக்காருன்னு தெரிஞ்சதுனால அந்த கூட்டமெல்லாம் சேர்ந்து அவர் எங்களுக்கு தெரியுமா, அவர் இந்த ஏரியாக்காரர் தான், நீ யார் முதல்ல, இந்த குழந்தை உனக்கு ஏது அப்படின்லாம் கேட்கும்போது இருங்க நான் போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனவங்க தான் 2 மணி நேரமாக இவங்களும் பார்த்துருக்காங்க. போலீஸும் வரல ஒன்றும் வரல, அந்த அம்மா ஆள் எஸ்கேப். இப்போ இப்படி ஒரு சினாரியோவில் பாருங்களேன், அது ஏதோ ஒரு தெரியாத ஏரியா, அந்த இருக்கிற மக்களுக்கும் இந்த ஆளையும் யாருன்னே தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. உடனே நம்ம மக்கள்லாம் என்ன பண்ணுவோம், ஐயோ கையில் பச்சை பிள்ளையோடு இருக்கிற பொம்பளை கிட்ட அத்துமீற பார்க்குறியா, இன்னைக்கு தேதிக்கு எல்லாமே இப்படி தான் நடக்குது, எல்லாரும் இப்படி தான் இருக்கீங்கன்னு போட்டு அவரை பொலன்னு பொலந்து எடுத்திருப்பாங்க. ஆனால்
இங்க அந்த பொம்பளை பண்ணது என்னன்னா ஒரு விக்டிம் கார்டு ப்ளே பண்ணிருக்கு. கிட்டத்தட்ட தன்னோட குற்றத்தை கண்டுபிடிக்க போறாங்க, மாட்டிப்போன்னு தெரிஞ்ச உடனே விமன் கார்டு ப்ளே பண்ணிருக்காங்க. இவர் என்ன தப்பா கூப்பிடுறாரு, என்ன அது பண்றாரு இது பண்றாரு. பை காட்ஸ் கிரேஸ் அவரே என்ன சொல்றாரு அப்படின்னா, என் நல்ல நேரம் இதை நான் ஃபோனை ரெக்கார்டிங் போட்டு மேல் பேக்கெட்டில் வச்சுட்டு தான் போயிருந்தேன். இது எல்லாமே பக்காவாக ரெக்கார்ட் ஆகிட்டு என்கிட்ட ப்ரூஃபாக இருக்குது. அப்படி ரெக்கார்ட் ஆகிறது தெரியாமலே இந்த அம்மா இப்படி எல்லாம் பண்ணியிருக்கு அப்படின்ற விஷயத்த சொல்ல. ஒரு வேளை ரெக்கார்டும் இல்லை, இந்த மக்களும் தெரியாது அப்படின்னா அவரோட நிலைமையை யோசிச்சு பாருங்க. அவரே ஒரு விஷயம் சொல்கிற மாதிரி தான். இன்னைக்கு விஜய் அவர்கள் ஆரம்பித்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டத்தில் இவரும் ஒரு அக்யூஸ்டா உள்ள போயிருக்கணும். எதுக்கு? குழந்தையை காப்பாற்றணும்னு ஒரு நல்லெண்ணத்தில் போனதுக்கு. அண்ட் ஃபைனலாக அந்த ஜின்னா அப்படிங்கிறவர் சிஎம் விஜய்க்கு ஒரு ரெக்வஸ்ட்டும் வைக்கிறாரு. என்ன அவர் சொல்றாரு அப்படின்னா, இந்த மாதிரி பிச்சைக்காரர்கள் குழந்தைய வச்சு பிச்சை எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரியான இருக்கிறவங்க கிட்ட குழந்தை முதல்ல அவங்களுக்கு தானா அப்படிங்கிறத ஒரு டிஎன்ஏ பரிசோதனை மூலியமா உறுதி செய்யுங்க. உறுதி செஞ்சு ஒருவேளை இல்லைன்ற பட்சத்துல எப்படியாவது அந்த குழந்தைகளை அவங்களோட பெற்றோர்கள்கிட்ட ஒப்படைக்கிறதுக்காக ஏதாவது ஒரு சிறப்பு திட்டத்தை உருவாக்குங்க. தமிழ்நாடு மக்கள் என்றென்றும் உங்களுக்கு விசுவாசமா இருப்பாங்க அப்படிங்கிறதையும் சொல்றாரு. ஒரு பக்கம் கட்சி நிர்வாகியா இருக்கிறவங்க போலீஸ்காரங்க எல்லாம் ஒரு பொண்ணுக்கு அநியாயம் செய்றாங்க, இன்னொரு பக்கம் குழந்தைய கடத்தி ஒரு பொண்ணு ஒரு குழந்தைக்கு துரோகம் செய்யுது. அதை காப்பாற்ற போற ஒரு மனிதரை பொய் குற்றச்சாட்டு சொல்லி பொய் வழக்கில் சிக்க வைக்க பார்க்குறாங்க. சமூகத்தின் இருவேறு படிநிலைகள் இப்படி இருக்கு. இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த வரைக்கும் அந்த காவல்துறை அதிகாரி ப்ளஸ் அந்த பொண்ணை தவறாக பாதைக்கு கொண்டு செல்ல முயற்சி பண்ண மணிகண்டனை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்த இடத்துல குழந்தைய வச்சு யாசகம் கேட்டுட்டு அதுக்கு உதவி செய்யறன்னு வந்தவரையும் ஏமாத்தி கேஸ்ல சிக்க வைக்க ஒரு திட்டம் போட்டு ஒரு நாடகம் ஆடின இந்த பெண்மணியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. இவ்வளவு நேரம் நான் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் மூலியமா உங்களோட சப்போர்ட் எனக்கு கொடுங்க. தொடர்ந்து இந்த மாதிரி நம்ம சமூகத்துல நடக்கக்கூடிய விஷயங்களை பத்தி நீங்க பார்க்க தவறுற விஷயத்த உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கறதுக்காக தொடர்ந்து முயற்சிகள் செஞ்சுட்டு இருக்கேன். அடுத்த வீடியோல வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் கூட உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென், தமிழ்ச்செல்வன், தமிழ் வியூஸ். தேங்க்யூ.